ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 சிஎஸ்கே மற்றும் சன்ரைசர்ஸ் விளையாண்ட மேட்ச் பார்த்திங்கன்னா சென்னை சேப்பாட் ஸ்டேடியமில் வந்து நடந்தது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா டேரல் மிச்சல் வந்து ஒரு மேசிவான ஒரு இன்னிங்ஸ் பேட்டிங்லேயும் பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேக்ஸிமம் பவுலிங் போடுறதில்ல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். 5 கேட்ச் வந்து பிடிச்சிருக்காருங்க இந்த மேட்ச்சில் மட்டுமே. டேரல் மிச்சல் பார்த்திங்கன்னா எந்த பேட்ஸ்மேனை எங்கே சுற்றினாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டேரல் மிச்சல் இருந்து கேட்சை பிடிச்சி அவங்கள வந்து வெளியேற்றிக்கிட்டு இருந்தார். சூப்பரான ஒரு ஃபீல்டிங் பண்ணார் டேரல் மிச்சல். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து விளையாண்டுருந்தார். 32 பாலில் 52 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. சென்னைக்கு 212 ரன் போகிறதுக்கு முக்கிய காரணமாக வந்து டேரல் மிச்சல் அந்த ருத்ராஜ் கிரிக்கெட் 2 பேருமே இருந்தாங்க. டேரல் மிச்சல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தார். பட் இந்த மேட்ச்சில் தேவையான சமயத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். அதிக ப்ரைஸ் கொடுத்து எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா அவரு ஒரு இம்பேக்டாக வந்து கிரியேட் பண்ணி இந்த மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. 32 பால் 52 ரன்னுங்க, 7 பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸரில் வந்து விளையாடிருந்தார். 162.50 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்திங்க அப்படின்னா விளையாண்டு கொடுத்தாரு. பேட்டிங் மட்டும் இல்லாமல் அவர் ஃபீல்டிங்கில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து செயல்பட்டார். இந்த மேட்ச்சில் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 கேட்ச் வந்து பிடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் T20யில் அவரோட இந்த 5 கேட்ச் பிடிச்சதில் 100வது கேட்சை வந்து பதிவு பண்ணார். ஃபஸ்ட்டு கேட்ச்லேயே பார்த்திங்கன்னா அவருடைய 100வது கேட்சை வந்து பதிவு பண்ணார். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 4 கேட்ச் வந்து பிடிச்சார். சூப்பராக வந்து ஃபீல்டிங் பண்ணார் டேரல் மிச்சல். இவர் பற்றின கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே மேட்ச்சில் வந்து அவர் உடச்சி காமிச்சார். என்னால் வந்து நல்லா ஃபீல்டிங் பண்ண முடியும், நல்லா பேட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டேரல் மிச்சல் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சார். அவருடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா மஸ்ட் வின் கேமான இந்த மேட்ச்சுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்ல முடியும். சென்னை சூப்பர் கிங்ஸு இந்த மேட்ச்சை 78 ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக வந்து டேரல் மிச்சல் வந்து இருந்தார். 5 கேட்ச் வந்து பிடிச்சிருக்காருங்க. அதிகபட்ச கேட்ச் பிடிச்ச ஒரு ஃபீல்டராக வந்து டேரல் மிச்சல் வந்து இந்த ஐபிஎல்லில் வந்து இருக்காருங்க இது வரைக்குமே. டேரல் மிச்சலோடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.